கன்னி ராசிக்கு இந்த 2026 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கும்போது, ஆரம்பத்திலேயே உங்களுடைய 5ஆம் வீட்டில் செவ்வாய் உச்சம் பெற்று இந்த ஆண்டு அப்படிங்கிறது பிறக்குது. இந்த 5ஆம் வீட்டில் உச்சம் பெறக்கூடிய கிரகத்தினால் கன்னி ராசிக்கு எதுவும் கெடுதல் நிகழ்ந்துருமா அப்படின்னு கேட்டால், அடிப்படை ஜாதகத்தின்படி பஞ்சமாதிபதி கெடுதல் செய்ய மாட்டார், நன்மையே செய்வார் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கணும். ஆனால் உங்களுடைய பிறந்த தேதி, அதனுடைய கூட்டு எண் இதெல்லாம் அனுசரித்து ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நன்மைகள் அப்படிங்கிறது குறைவாகவும் தீமைகள் அப்படிங்கிறது மிகப்பெரிய லெவலையும் இருந்துற போது அதுக்கான விஷயங்கள்லாம் நான் பின்னாடி சொல்லியிருக்கேன், கேட்டுக்கோங்க. அது மட்டுமல்ல, இந்த உச்சம் பெறக்கூடிய இந்த செவ்வாயினுடைய உங்களுடைய ஜாதகத்துக்கான அடிப்படை இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா 3ஆம் வீட்டிற்கும் 8ஆம் வீட்டிற்கும் உடையவர். இதில் இந்த 3ஆம் வீடு அப்படிங்கிறது முயற்சிக்கான ஒரு பிளேஸ்மெண்ட்டாக இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகள் அப்படிங்கிறது வெற்றியடையும். அதனால் உங்களுக்கு நன்மைகளே. ஆனால் 8ஆம் வீட்டின் அதிபதி அவர் 5ஆம் வீட்டில் உச்சம் பெறுவதனால் சில நேரங்களில் நம்ம ஒன்று நினைப்போம், அது வேறு ஒன்றா நடந்துக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி நேரங்களில் தயவு செய்து உங்களுடைய ஸ்பீடை நீங்கள் கம்மி பண்ணிக்கிட்டு ஒரு முறைக்கு பல முறை ஆலோசனை பண்ணி சொத்து வாங்கிறதா இருக்கலாம், அல்லது ஜாமீன் கையெழுத்து போடுவதாக இருக்கலாம். அதிலெல்லாம் நீங்கள் பல முறை யோசித்தே இந்த ஆண்டு நீங்கள் இறங்க வேண்டும். குருவை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டில் முதல் 6 மாதங்கள் வரைக்கும் ரொம்ப ஸ்லோவாக தான் பலன் தர ஆரம்பிப்பார். ஏன்னா அவர் பேச்சு அடைவது ஜூன் மாதம்தானாலும் அவருடைய முற்பலன் அப்படிங்கிறது ஏப்ரல் மாதமே ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ நீங்கள் செய்யக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும் அதற்கு குருவினுடைய பரிபூர்ண ஆசிகள் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கவே போகுது அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். சனியை பொறுத்த வரைக்கும் அவர் 7ஆம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய மாங்கல்ய ஸ்தானம், பார்ட்னர்ஷிப்ஸ் அல்லது லைஃப் பார்ட்னராகவும் இருக்கலாம், உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னராகவும் இருக்கலாம். அவங்களால உங்களுக்கு ஆதாயங்கள் அப்படின்னு கிடைக்கக்கூடிய ஒரு வருடமாகவே இருக்க போகுது. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளணும் நம்ம முன்னோர்கள் சொல்லி வைத்தது போல் இது மாதிரியான ஒரு நல்ல கிரக சூழ்நிலைகள் வரும்போது தேவையில்லாமல் குடும்ப உறுப்பினர்களிடம் சண்டை போட்டுக்கொண்டு மனதை ஸ்ட்ரெஸ்ஸாக வைத்து கொள்ளாமல் நீங்கள் உங்களுடைய காரியத்திலேயே நீங்கள் ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருந்தீங்கன்னா மாபெரும் வெற்றிகள் எல்லாத்தையும் இந்த 2026 உங்களுக்கு பரிசாக தரப்போகிறது. 2025 நீங்கள் 2026 முடிக்கும்போது 2025 எப்படி இருந்தோம், இப்போ எந்த அளவுக்கு முன்னேறி வந்திருக்கோம் அப்படிங்கிறது நீங்களே கண்கூடாக பார்த்து உணர்வீர்கள்.